ஐப்பட்டி தைக்கிறத எடுத்திருக்கேன். அதுக்கு 2 இன்ச் அகலமும் பட்டிக்கு தேவையான நீளமும் இருக்க ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட உள்பக்கம் வச்சு தைக்கிறேன். பாருங்க, பட்டி பக்கம் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதனால அங்கேயும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு வச்சு தைக்கிறேன். பாருங்க, தைச்சிருக்கேன். அந்த கார்னரை நம்ம கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கணும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி கார்னரை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே துணி மொத்தமாக இருக்கும். அதனால் அதை திருப்பி ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி அதை மடித்து நாம் தைச்சோம்ல, அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மடித்து அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். நெக்கு பக்கம் வரும்போது அப்படி திருப்பி அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். அந்த 2 தையலுக்கு நடுவில் தான் நம்ம ஐ கட்டிக்கணும். நூலில் கட்டுங்க. ஐ நூலில் கட்டினா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நீட்டாக அழகாக எனக்கு வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ஐப்பட்டி ட்ரை பண்ணுங்கள்.